அவர்கள் இருவரும் ஒரு வீட்டு மருமகளே. என் தங்கமான மருமக, என் பணக்கார மருமக. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இவங்க சண்டைய. இதோ பார்க்கலாம் இரண்டு மருமகளின் கதைகளை. காண ரெடியா? வாங்க பார்க்கலாம். சுந்தரி, உன்னோட மருமக எழுந்துட்டாளா? என் மருமக எந்திரிச்சா உனக்கு என்ன? எந்திரிக்காட்டி உனக்கு என்ன? உனக்கு என்ன முதல்ல? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். நல்லா கேட்ட சும்மா. என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. வீடு வேணா ஒன்றா இருக்கலாம், நம்ம ஒரு வீட்டு மருமகளாக இருக்கலாம். அதுக்காக நான் என்ன ஓ பிரச்சனையா வச்சிருக்கேன்? என் குடும்பத்தில் தலையிடிட்டு இருக்க? சுந்தரி, என்னம்மா அசிங்கமாக பேசுகிற? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. ஆமாம், பின்ன என்ன? எப்போ பார்த்தாலும் என் மருமகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எந்திரிச்சு போய் வேலையை பாருப்போ. சரி, உங்ககிட்ட ஒன்று ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். கேட்கட்டுமா? நீ ஒன்று சொல்லாட்டி நான் கேட்பேன். இவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்டில் இருந்து கூறுக்கட்ட மாமனார் உன் வீட்டில் வந்து எதுக்கு ஒன்றை பொண்ணு கேட்டான்னு எனக்கு தெரியல இன்னும் வரைக்கும். உன் வீட்டில் பணமும் இல்லை, நகையும் இல்லை, சும்மா தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, சரி இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்து இப்படி வசதியாக இருக்கியே, உனக்கு ஒரு மருமக தேடும்போது பணக்கார வீட்டில் தேடாம ஏன் நீயும் போயிட்டு ஒன்றை மாதிரியே இல்லாத என் வீட்டில் போயிட்டு உன் மருமகளை கூட்டிகிட்டு வந்த? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனால் என் வீட்டில் பணம் இருக்கு, எனக்கு வந்த மருமகளும் பணக்காரி. வாழ்ந்தா இப்படி வாழணும். சும்மா நீயும் ஒன்றும் இல்லாதவ, உனக்கு வந்த மருமகளும் ஒன்றும் இல்லாதவ. என்னத்த சொல்றதுக்கு? சுந்தரி, என்னோட குணத்துக்காக தான், எங்கள் அப்பா கூட பழகின பழக்கத்துக்காக தான் மாமனார் என் வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேட்டார். அதே மாதிரி தான் என் மருமகளோட குணத்துக்காக தான், பணம் முக்கியம் இல்லைன்னு என் மருமகளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் என் மருமக மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அவள் குணத்துக்கு இந்த பணம் கொஞ்சம் கூட ஈடாகாது. இங்கே பாரு, சும்மா குணங்காத. பணம் இல்லைன்னா பணத்தை தூக்க கூட ஆள் வராது. குணமா குணம். போடி எந்திரிச்சங்கிட்டு. மீனா, எழுந்துட்டியாமா? அத்தை, நான் விடிய காலம் 4 மணிக்கு எழுந்துட்டேன். வாசல் தெளிச்சு கோலமும் போட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். அவரை போய் எழுப்பணும். நீங்கள் 2 பேரும் வந்தீங்கன்னா காஃபி சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் அத்தை. என்னம்மா மீனா, உன்னை யார் 4 மணிக்கெலாம் எழுந்திருக்க சொன்னது? 6 மணி 7 மணிக்கு எழுந்திரிச்சா போதுமா? நீ எதுக்கு அடுப்புக்கிட்டலாம் போன? அதுவும் கல்யாணம் ஆன புதுசில். அத்தை, நான் எதுக்கு இருக்கேன்? நான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேம்மா. எரிச்சலாக வருது. அத்தை, நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேலையெல்லாம் இவ்வளோ நாள் செஞ்சீங்கல்ல, இனிமே நான் வந்துட்டேன்ல, எப்போதுமே இனிமே உங்களுக்கு ஓய்வு மட்டும்தான். எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். அத்தை, உங்களோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுங்க, நான் துவைக்கிறேன் அத்தை. ஐயோ, இவளுங்க வேற பீத்துன்னு பீத்துறாளுகளே. என் மருமகளை வேற இன்னும் காணா. அவள் வந்துட்டா கூட இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன்னு சொல்ல நான் பீத்துவேன். வரமாட்டேங்கிறாளே உள்ளேருந்து வெளியே. ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். மருமகளே, குட் மார்னிங்மா. என்னம்மா இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சிருக்கிற? அத்தை உன் மேலே கோவமாக இருக்கேன். ஐயோ அத்தை, இன்னைக்கு தான் நான் சீக்கிரமா எந்திரிச்சிருக்கேன். மருமகளே, காப்பி. ஏய் ஆண்டி, மறந்துட்டேன், எனக்கு ஒரு கப் காஃபி சூடா வேணும். போயிட்டு எடுத்துட்டு வாங்க, டிலே பண்ணாதீங்க. ஆராயி, எதுக்கு இப்ப பல்ல காட்டி சிரிக்கிற கெக்க புக்கேன்னு? என் மருமக என்கிட்ட காப்பி கேட்கறதுக்கு அவளுக்கு 1000 உரிமை இருக்கு. உனக்கு என்ன? அவ ஏதோ புது பொண்ணு, முத நாள் எந்திரிச்சிருக்கிறா. அவளுக்கு நான் காப்பி போட்டு தரதுல என்ன தப்பு இருக்குது? அதுக்கப்புறம் அவ எல்லா வேலையும் செய்வான். நீ வேணா பாரு. அத்தை, சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வாங்க, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஐயோ மருமவளே, என்னம்மா, அந்த காப்பி எடுத்துட்டு வரேன், காப்பி குடிச்சிட்டு எல்லா வேலையும் பாரு. அத்தை, காஃபி நான் குடிக்கிறேன், நீங்க போயிட்டு வேலை பாருங்க. காஃபி எனக்கு கொடுத்துட்டு நேரா என் பெட்ரூம்குள்ளார போங்க. அங்க ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கும். அதெல்லாம் என் மேரேஜுக்கு வந்த சாரி, கட்டி கட்டி ரொம்ப அழுக்கா இருக்கு அத்தை. ஸ்மெல் கூட ஹெவியா வரும். நீங்க என்ன பண்றீங்க? வாஷிங்க்கு எடுத்துட்டு போங்க, மிஷின்ல போட்டுறாதீங்க அத்தை, கையிலேயே துவைங்க. எல்லாமே காஸ்ட்லி சாரி அத்தை. ஐயோ, இன்னும் எவ்வளோ வேலை வைக்க போறான்னு தெரியலையே. சரி, என்ன பண்றது? பணக்கார மருமக வரதட்சணையோட வந்திருக்கிறா, செஞ்சு கொடுக்கறதுல தப்பு இல்லை ஒன்றும். அத்தை, எழுந்திருச்சு போங்க. அத்தை, ஆன்ட்டி. மீனாட்சி, நான் வரேன் இரு. அத்தை, கோயிலுக்கா வரீங்க? ஆமாம்மா, நானும் கோயிலுக்கு தான் கிளம்புனேன். போலாம் அத்தை. ஐயோ எம்மா, ஒரு குடும்பத்தில் 2 அர்ச்சனை பண்ணக்கூடாதுமா. இரு வரேன், இந்த அர்ச்சனை கூடைய அவகிட்ட கொடுத்துட்டு வரட்டா? ரொம்ப நல்லதத்த, அவங்க கிட்ட கொடுங்க. ரேஷ்மா,
இந்த ஆராயி என்ன என்னன்னு கேக்குறேன். என் மருமக கிட்ட என்ன நான் இல்லாதப்ப ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி தரியா? சின்னத்த கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அத்தை ஒண்ணுக்கு ரெண்டாலாம் சொல்லி கொடுக்கல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன ஆங்கிரி ஆகுறீங்க? எங்க அத்தை கிட்ட நீங்க ரெஸ்பெக்ட்டா பேசுங்க முதல்ல. ஏங்க எங்க அத்தை உங்களை ஏதாவது பேசுனாங்களா? நீங்களாவது உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. படிச்சிருக்கீங்க, நீங்களும் இப்படி பேசுறீங்களே. இந்தாடி வாயடி. என் மருமகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? என் மருமகளோட அந்தஸ்து என்ன தெரியுமா? ஒழுங்கா வேலையை பாரு. அத்தை விடுங்க, இந்த இடியட்டுங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சுந்தரி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்ன வேணா நடக்கட்டும், ஏன் மருமகிட்டலாம் நான் இல்லாத நேரத்துல பேசுற வேலை வச்சே கூடாது. ஏம்மா நான் ஒன்றும் பேசலம்மா. நான் கோயிலுக்கு போகலான்னு பூஜை கூடையை எடுத்துகிட்டு வரேன். மீனாச்சும் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு பூஜை கூடையை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு குடும்பத்தில் 2 பூஜை கூடை எடுத்துகிட்டு போகலாமா? அதுதாம்மா உன் மருமகிட்ட ஒன்று கொடுக்கலாமேன்ட்டு. அவளும் கல்யாணம் ஆன புதுசு தானே, கோயிலுக்கு போயிட்டு அவளும் அர்ச்சனை பண்ணுவான்னு ஒரு பூஜை கூடை கொடுக்கலான்னு தாம்மா கூப்பிட்டேன். வேற ஒன்றும் பேசலம்மா. அப்படியா? உங்களோட பூஜை கூடையில தான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்ககிட்ட ஏகப்பட்டது இருக்குது. என் மருமக வெள்ளியில பூஜை கூட வச்சிருக்கிறா, தங்கத்துல எடுத்து வந்திருக்கிறா. எல்லாம் அவங்க வீட்டுல சீரசனம் கொடுத்தாங்க. உங்களை மாதிரி பித்தளையை தூக்கிட்டு அலையிறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. முதல்ல நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க. நாங்களும் தான் கோயிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். அத்தை வாங்க போலாம். வாங்கத்த போலாம். சரிம்மா. அத்தை சாமிக்கு 1000 அபிஷேகம் நடக்கும். அதுல நம்ம வீட்டுல இருந்து இன்னைக்கு 2 சாமி ஏத்துக்கிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை. நீ சொல்றதும் சரிதாம்மா, வா போலாம். இடியட், என்னோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுச்சு. அத்தை எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அத்தை. ஐயோ இவன் வேற எங்க போறேன்னு கேட்டா கோச்சுக்கிட்டானா? சரி வேற மாதிரி கேட்பான். அம்மாடி எங்கம்மா, எங்க கிளம்பிட்ட? நானும் வரட்டேன் அத்தை துணைக்கு. உன்னை தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்குதுமா. ஆன்ட்டி நீங்க எங்க வரீங்க? நான் ஷாப்பிங் போறேன். வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உங்களாலலாம் அங்க வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ப்ளீஸ் நீங்க வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருங்க. சொல்கிறேன், நீನು தப்பா எடுத்துக்காதம்மா. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு தனியாக எங்கேயும் போகக்கூடாதும்மா. நீ வேற என் மாவனோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்ப. வெளியில் போகக்கூடாதும்மா. அதனால தான் வேணா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஓ ஆன்ட்டி அப்படியா? ஆமாம், நான் உங்கள் பையனோட நைட்டெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தேன். அதனால ஷாப்பிங் போகக்கூடாதா இல்லை? ஆமாம்மா, வெளியில் போகக்கூடாதும்மா. அதுவும் தனியாக போகக்கூடாது. ஏன்னா அந்த பேய் பிசாசுங்களாம் பிடிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன் அத்தை. ஓகே ஆன்ட்டி, நீங்கள் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. நீங்க சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு போலாமா? அவளுங்க கடற்கரைக்கு நம்ம முன்ன கோயிலுக்கு போனாதான் சாமி வரத்தை நமக்கு கொடுக்கும். வா போலாம். கிரேசி ஆன்ட்டி. ஐயோ கிரேசின்னு புது பேர் வச்சிருக்காளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்குதான் நல்லா படிச்ச மருமகளா கூட்டிட்டு வரணும்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறா. யாவ பாரு மீனாச்சா கூனாச்சா பட்டிக்காடு. சரி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு வருவோம். அத்தை மீனாட்சி, உனக்கு ஏதாவது வேணும்னு நினச்சின்னா அம்மனை கண்ணை மூடி வேண்டிக்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். சீக்கிரமே நடக்குமா? எனக்கு என்னத்த வேணும்? நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். வாங்கத்த உள்ளே போகலாம். சரி வாம்மா. அத்தை இந்த கோயில் நமக்கும் கோயிலா அத்தை? மீனாட்சி இது நம்ம கோயில் தாம்மா. நம்ம பங்காளிங்க 18 கிராமத்தில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் வரி போட்டு சாமி கும்பிடுவோம். திருவிழா தேர்காட்சி அப்போ பார்த்தீங்கன்னா ஜெய ஜெய ஜெயன்னு இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீ இந்த வருஷம் தானே பார்க்க போகிற. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குத. மன அமைதியாக இருக்கு. கோயிலுக்கு வருவோம். கோயிலுக்குள்ளே வந்து பாரு, அவ்வளோ நல்லா இருக்கும். சரி வாங்கத்த. அத்தை அம்மன் சிரிச்ச முகமா ரொம்ப லக்ஷ்மி கடாசமா இருக்காங்கல்ல. சரிம்மா சாமி கும்பிடு. என்ன அம்மா தாயே, ஊருக்கெல்லாம் அம்மாவா இருக்கிற நீயே என் மருமகளை சீக்கிரம் அம்மாவுன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை வரத்த கூட ஆயா. அம்மா தாயே, என் கணவர் என் அத்தை மாமா எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுங்க. என் குடும்பத்துக்கு மட்டும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மீனாட்சி அப்படியே உள்ள போய் சுற்றி பார்த்துட்டு வரியாமா? சரிங்க அத்தை. ஆன்ட்டி இந்த இடியட்டுங்க கோயிலில் என்ன பண்ணுது? ரேஷ்மா நான் கோயிலை சுற்றி பார்க்கலான் இருக்கேன். நீங்களும் வரீங்களா? ஏண்டி ஏன் மருமக கூட சேர்ந்து சுத்துற அளவுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது? சுந்தரி கோயிலில் வந்து ஏமா இப்படிலாம் பேசுகிற? கோயிலில் எல்லாரும் சமந்தான். என்னது கோயிலில் எல்லாரும் சமமா? ஹலோ, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு உங்களோட ஃபேமிலி எப்போதுமே ஈக்குவல் ஆக முடியாது. மருமவளையா அவளுங்கள்ட்ட என்ன பேச்சு? நீ வா சாமி கும்பிடு. அத்தை அங்க பாருங்க
வாட்டர் லீக் ஆகி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரீங்களா? அவ கிடக்குற மருமவளே, நீலி கண்ணீர் வடிச்சு கிடப்பாளுங்க, நீ வா நம்ம சாமிக்கு முடுவோம். மீனாட்சி, அவளுங்க குணம் தான் தெரியுமே, நீ ஏமா அவள்கிட்ட வாய கொடுத்த? இல்லத்த, உங்களுக்கு கால் வலிக்கும், அப்படியே அவளை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆராரோ ஆரிராரோ, என்ன பெத்த ராசாத்தி, அழுவாதம்மா. ஐயோ, இவ வேற அழுதுகிட்டே இருக்கிறா. சரி, செத்த நேரம் இரு, வாரேன், நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன். சிஸ்டர், கொஞ்ச நேரம் என் குழந்தைய பாத்துக்கிறீங்களா? நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன். ஏய் இடியட், ஃபீட் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஃபீட் பண்ணும்போது ஃபீடிங் ட்ரெஸ் போட்டிருக்கணும், இல்லைன்னா சாரி வியர் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து குழந்தைய பார்த்துக்க சொல்ற? நானா உன் குழந்தைய பெத்தேன்? முட்டாள். இந்தாம்மா போங்கிட்டு, ஆளை பாரு, புள்ளைய தூக்கிட்டு வந்து என் மருமக கிட்ட கொடுக்குற. என் மருமகளை பார்த்தா உனக்கு என்ன ஆயா வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? ஆளையும் மூஞ்சியும் வர்றான், போங்கிட்டு. ஏய் இங்க பாரு, உன் குழந்தை என் மேல சுச்சு போயிடும், இல்ல டாய்லெட் போயிடும். அப்ப என்னோட ட்ரெஸ் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்? எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல அங்கிட்டு போங்கிட்டு. ஹே போ. ஈவி இறக்கமே இல்லாம இருக்காளுங்களே. அம்மா, நீங்களாவது என் குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கங்கம்மா. மீனாட்சி, புள்ளைய வாங்குமா, கொண்டா கூடைய கொண்டா. குடுங்கக்கா, நீங்க போயிட்டு பால் வாங்கிட்டு வாங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. ஆன்ட்டி பாத்தீங்களா, ஆயா வேலை பாக்குறவங்கள்ட்ட குழந்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இவ ஆயா வேலை பார்க்கத்தான் லாய்க்கின, அதான் குழந்தை எல்லா பக்கமும் வாங்கிக்கிட்டான். ஏன் அழுகுறீங்க? அம்மா வந்துருவாங்க, அழக்கூடாதுடி தங்கம். ஐயோ, என்ன பெத்த ராசாத்தி, என்னம்மா அழுதுகிட்டு இருக்க? அழக்கூடாதும்மா, அழக்கூடாது. எவ்வளோ அழகா இருக்குது பாரு குழந்தை. இவங்க வேற குழந்தைய வச்சுட்டு பெனாத்திட்டு இருக்காங்க சாமி முன்னாடி. ஏய் அங்கிட்டு போங்கடி, நாங்க சாமி கும்பிடணும். அத்தை, அந்த சைடு போலாமா? இல்லம்மா, குழந்தையோட அம்மா வந்து தேடும், செத்த நேரம் இங்கே நில்லு. அழக்கூடாது பட்டுக்குட்டிமா, அழாதீங்க. அம்மாடி, இந்தாம்மா அந்த பூவை தலையில செத்த வச்சுக்க, கோயிலுக்குள்ள கிடைச்சது. இடியட், ஊர்ல இருக்க இடியட்ஸ் எல்லாமே டெம்பிள்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆன்ட்டி ஃப்ளவர் நான் வைக்க மாட்டேன், பிகாஸ் நான் ஹேர் கட் பண்ணிருக்கேன். என்னால பூ தலையில வைக்க முடியாது. கொஞ்சம் இங்க இருந்து போறீங்களா ப்ளீஸ்? யார் என்னன்னே தெரியல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அடுத்தவங்கள. போங்க ஃபர்ஸ்ட். இந்த சிலுப்புறா ஏண்டிய கோயிலெல்லாம் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்கன்னா வாங்காம இருக்கக்கூடாதுடி. வெண்ண இது கூட தெரியல வந்துட்டா ஆட்டிக்கிட்டு. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, இந்தம்மா பூவை வாங்கி வச்சுக்க. மீனாட்சி, அந்த பூவை வாங்கி உன் தலையில வச்சு விடுறேன். கோயிலில் யார் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாதும்மா. அம்மா, நீங்களே வச்சு விடுங்கம்மா. பட்டிக்காடு பூ வைக்கிது பாரு. ரொம்ப அம்சமா இருக்கம்மா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வரேம்மா. ஏண்டி, நீ எல்லாம் கோயில்ல சாமி கிட்ட போய் வேண்டி என்ன வரம் வாங்க போற? சாமி உனக்கு என்ன தரப்போகுது? போடி வெளிய, ஆளை பாரு. ஆன்ட்டி, என்னது இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது? அது கிடக்குது, நீ வா மருமவளே, அவ கிடக்குறா. ரொம்ப நன்றிங்க பாப்பாவை பாத்துக்கிட்டதுக்கு. அழுதாளா? இல்லக்கா, அழுகல. இந்தாங்க. என்னம்மா, அக்கா கிட்ட போறோன்னே அழுகாம இருந்தியாக்கோ? ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த வாரேன். அத்தை, வீட்டுக்கு போலாமா அத்தை? அத்தை, பாப்பா என் ட்ரெஸ்ல உச்சா போயிட்டா, நனைஞ்சிருச்சு அத்தை. அடடே, அதிர்ஷ்டம்மா, இதெல்லாம் அதிர்ஷ்டம். குழந்தைங்க மடியில் உச்சா போகிறது அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம். வீட்டுக்கு போகலாம் வா. சரிங்க அத்தை. ஆன்ட்டி, இனிமே நான் கோயிலுக்குலாம் வரமாட்டேன், எனக்கு கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சரிம்மா, சரி சரி, சாமி கும்பிடு. சாரி ஆன்ட்டி, எனக்கு இதெல்லாம் பழக்கல, நீங்க வேணா கும்பிடுங்க. நின்னுக்கிட்டே தூங்குறாங்க பாருங்க. நாட்டி கேர்ள். அம்மா தாயே, என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வரணும். என் மருமவ இன்னும் நல்லா பணம் சேர்க்கணும். அது மட்டும் இல்ல, என் மருமவ சீக்கிரம் வாந்தி எடுத்து புள்ள பெக்கணுமா. சீக்கிரமா என் சொத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்துருமா. என் மருமவ அம்மா வாங்கணும். சுந்தரி. யாரு? அத்தை, ஏன் கத்துறீங்க? சாமி கும்பிடும்போது அமைதியா இருங்க. இடியட். இவ ஒருத்தி எல்லாரையும் இடியட்டுங்கிற, மாமியார் மரியாதை இல்லாம என்னையும் இடியட்டுங்கிறாளே. சுந்தரி, நான் தான் அம்மன் பேசுகிறேன். நீ என்னை கை கூப்பி வணங்குறது இதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, உன் மருமகளுக்கு வர வழியிலேயே குழந்தை வரத்தை கொடுத்தேன். உன் மருமக அதை தவற விட்டுட்டா. 2வது முறையும் கொடுத்தேன் பூ மூலியமா, அதையும் தவற விட்டுட்டா. இதுக்கப்புறம் நீ எந்த கோயில் போய் வேண்டுனாலும் அது நடக்காது. நீ இங்கே நிற்காத. உண்மையான பக்தர்களுக்கு கூட என்னால் வரம் தர முடியாமல் போயிடும். நீ இங்கேருந்து கிளம்பு. ஆமா, நீ சொல்லிவிட்ட. நீ என்ன டாக்டரா? இல்லை டாக்டரான்னு கேட்குறேன். இங்கே பாரு, எங்களுக்கு இருக்க சொத்துக்கு பணத்தை வீசுனா 10 புள்ள கருத்தரிக்கிறதுக்கு அது என்னது டெஸ்ட் பேபியா, அதை பெற்றுக்குவான். போகாம வேலையை பார்த்துட்டு. மருமகளே வாமா போகலாம்.
அத்தை என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? கண்ணு மூடிட்டு சாமி கும்பிட்டீங்க, கனவுல பேய் வந்துருச்சு என்ன? இவ ஒருத்தி வகை தெரியாம இவளை வேற பணத்துக்கு ஆசைப்பட்டு கூட்டு வந்துட்டேன். எல்லாமே நக்கலா பேசுறாளே. ஐயோ அம்மாடி, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாமா. ஓ காட், போலாம் அத்தை. எனக்கு ஏசி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு, வாங்க போலாம். இந்த ஜென்மத்துல நான் பாட்டி ஆக முடியாது போலயே, எல்லாம் என் விதி. ரொம்ப ஆசைப்பட்டா பேராசை பெருநஷ்டத்தில் தானே முடியும். கோயிலுக்குள்ளார பிரசாதமோ பூவோ பொட்டோ குங்குமமோ யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. அத்தை, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ என்னம்மா அது, கோயிலுக்கு போயிட்டு வந்து தலை சுத்துதுன்னு சொல்றியே, வீட்டுக்குள்ள கூட நுழையில, என்னம்மா ஆச்சு? அத்தை முடியல அத்தை, என்னால ஸ்டெப் எடுத்து கூட வைக்க முடியல அத்தை. பாத்தியா, சாமிக்கு கூட பொறுக்கல இவெல்லாம் கோயிலுக்கு வந்தது. ஐயோ போச்சு, இந்த அந்த வாந்தி தான். ஒருவேளை அந்த வாந்தியா இருக்குமோ? யாரையாவது கூப்பிட்டு கேட்டா பரவாயில்ல. அத்தை எனக்கு சுடுதண்ணி தரீங்களா? வாமிட்டிங்கா இருக்குதா. இந்த இருமா வாரேன் அப்படி நில்லு, வந்துடுறேன் இரு. மிதிச்சிடாதான் வரேன். இது செல்லிக்கிழவி ஆயாங்க வாயன் செத்த சட்னு வா. அடடடடா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் மருமக வாந்தி எடுக்க மாட்டாளாட்டே கடைசி வரைக்கும். ஐயோ கொனட்டு வாளுகளே. அம்மாடி இங்கிட்டு வாயேன். செல்லிக்கல்வி உண்மையதான் சொல்லும், நாடி பிடிச்சி பார்க்கணும். ஐயோ சாமி முருகா, ஒன்றும் இல்லைன்னு வரணும், இல்லைன்னா என் வயிறு எரியுமே. அம்மாடி கையை செத்த கொண்டா. எத்த கையை பிடிச்சி பார்த்த. மீனாட்சி ஒழுங்காம இருக்கிறம்மா, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு மாந்தியா தான் வந்துகிட்டு இருக்கோம், பயப்படாத என்ன. பாட்டி நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நீங்க உள்ள வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். செல்லிக்கிழவி ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வா உள்ள போலாம். இல்லடி ஊட்ட திறந்து போட்டுட்டே வந்துட்டேன், நீ கத்தவும் இரு வாரேன், சாத்திட்டு வாரேன். அம்மாடி நீ உள்ள போ, எவ்வளவு கண்ணு வச்சிட போறாளுங்க. ஆன்ட்டி அவ ஏன் வாமிட் எடுத்தா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டி சட்டி தலச்சி, பணக்காரின்னு உன்னைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல வச்சா சாமியும் கும்பிட மாட்டேங்க, ஒன்னும் கும்பிட மாட்டேங்க, அப்புறம் எப்படி உன் வயிற்றுல வந்து குழந்தை வளரும்? ஏன்டி நானும் உன்னை பணக்காரின்னு செல்லம் கொடுத்து வச்சிருக்கிறேன் வீட்டுல, ஒண்ணுக்கும் துப்பு இல்ல. சரி சாமிகிட்ட எழுதிட்டு போனா அங்க போய் சாமியும் கும்பிட மாட்டேங்கிறேன். இப்ப அவளை பாரு, அவ வாந்தி எடுத்துட்டா, நாளைக்கு அவ முன்ன பின்ன குழந்தைய பெற்றுவாளே, நான் என்னடி பண்ணட்டும் சொல்லு? இவ்வளவு காசு பணம் இருந்தும் ஒரு வீட்டுல கொஞ்சம் விளையாட செல்வம் இல்லைன்னா என்னடி அர்த்தம்? ஆன்ட்டி டூ மச் டாக்கிங், ப்ளீஸ் ஷட் அப். ஓகே ஏன்டி தொப்பி தலச்சி, எட்டி மிதிச்சு போடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டுட்டு ஏண்டி உன் மகனோட சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஏய் ஸ்டூபிட், உன் மகனோட நான் ஹாப்பியா தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற? ஏய் அந்த கேப்பிய சொல்லடி, நானு மகனோட ஒட்டி உரசி இந்த மாதிரி இருக்கிறியான்னு கேக்குறேன். ஏய் ஸ்டூபிட், மேல உன் பையன் டச் பண்ண கூடாது இன்னும் 3 இயர்ஸ்க்கு, பிகாஸ் எனக்கு வந்து அழகு முக்கியம். எதே இங்க பாரு ஐஸ்வர்யா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. குழந்தை தான் ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கும், சரியா? இவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் நமக்கு ஒன்றும் பேரு பேசாது. இப்ப பாரு, அவ வந்து கட்டிக்கிட்டு வந்து அவ இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டா, அந்த ஊர் உலகம் என்ன பேசும்? இவ பணக்காரியா இருந்து இவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டாலன்னு சொல்லாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், சாமி கிட்ட போய் சாமியை நீ கும்பிடல, ஒருத்தி வந்து வழிபோக்கம் வந்து குழந்தைய கொடுத்தாலே வர மாதிரி அவ ஏன்டி கையில வாங்கல? அதுதான் உனக்கு குழந்தை வரமா? அப்போ அதையும் வந்து தடுத்து நிறுத்திட்டேன். ஏய் ஸ்டூபிட் ஆன்ட்டி, நீயும் அங்க தானே இருந்த, குழந்தைய வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தான் வாங்கல, நீயும் தானே வாங்க வேணாம்னு சொன்ன. இங்க பாரு, அதிகமா பேசினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன், பொடி. அம்மா பணம்னு தெரிஞ்சு பணக்காரியை கட்டிட்டு வந்த, இன்னைக்கு பார்த்தியா அவ பேசுற பேச்ச? இதுக்கு தம்மா பணத்து மேல ஆசைப்படவே கூடாது. நம்ம கிட்ட தான் பணம் இருக்குல்லம்மா, எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? அவ என் கூட மனைவிய ஒரு நாள் கூட இருந்ததில்லம்மா. தப்பு தாண்டா தம்பி, தப்புதான். பணம்ட்டு போயிட்டு பணக்காரியை கூட்டிட்டு வந்தேன், அவ எனக்கு மருமவளாவே நடந்துக்கலடா. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா. காப்பி போட்டு துணிமணி துவைச்சி சோறு ஆக்கி கொடுத்து, அவளை குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு கொடுத்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். அவ சும்மா மினுக்கிட்டு மட்டும்தான் அலையிறா. நானும் சரி பணக்காரின்னே விட்டுட்டேன்டா. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு கூட கோயில்ல சாமி கும்பிட மாட்டேங்கிறாடா. அப்ப அவ எந்த லிஸ்ட்ல வச்சுக்கணும்னே எனக்கும் தெரியலடா தம்பி, என்னடா பண்ணுறது? அம்மா தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனையை நானும் சேர்த்து அனுபவிக்கிறேன். வரேம்மா. அழக்கூடாது என் தங்க குட்டி, என் புஜ்ஜி மணி, என் அம்மா பட்டோ, சமத்தா பால் குடிச்சிட்டு தூங்கணும். அப்பா வந்துருவாங்க, அப்பா
அப்போ உங்களை பார்த்துப்பாங்களா? நான் போய் ஆயா தான் வேலை செய்கிறாங்க, ஆயாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வருவேனா? புரியுதடி தங்கம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பாக்கியம் இல்லை? தூங்கிட்டியாம்மா? சரிம்மா, அம்மா போயிட்டு வேலை பார்த்துட்டு வரேன். தங்கப்பட்டு லல்லு லல்லு லல்லு. அக்கா, ம் அக்கா, உங்க குழந்தைய நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாமா? ரேஷ்மா, நீயா என்ன அக்கான்னு கூப்பிட்ட? ரேஷ்மா, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சிரு. நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டதே சந்தோஷம். அது மட்டும் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொன்ன பார்த்தியா, அதுக்காகவே நீ சீக்கிரம் உண்டாயிருவ. அக்கா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கா எனக்கு புரியுது. குழந்தையே இல்லாமல் எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குக்கா. ரேஷ்மா, உன்னோட ஏக்கத்தை கடவுள் கண்காணிச்சிட்டு தான் இருப்பாரு. நீ என்னைக்கு மனசார குழந்தை வேணும்னு நினைச்சியோ, கண்டிப்பாக அந்த குழந்தை உனக்கு கொடுப்பாரு கடவுள். நீ வருத்தப்படாத. ரொம்ப சந்தோஷம்க்கா, என்னை மன்னிச்சிடுங்கக்கா. ரேஷ்மா, கவலைப்படாத. உன்னை அம்மானு கூப்பிடுறதுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நீ இப்போவே சித்தியாகிட்ட, இனிமே அம்மா ஆயிடுவேன். கவலைப்படாத என்ன? ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப நன்றிக்கா.